ஐசக்கே, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஏதோ சீட்டிங் பண்ணி தான் ஜெயிச்சிருக்க. நீ ஒத்துக்கறியா இல்லையா? நான் தான் ஜெயிச்சேன். தம்பி வாப்பா, நம்ம உடனே இந்த இடத்தை விட்டு ஓடணும். இல்லனா அந்த கரடி வந்து நம்மள சாப்பிட்றோம். வா அக்கா, கரடி மனுஷங்கள சாப்பிடாது. அது தேனை மட்டும் தான் குடிக்கும். தம்பி, அதோடைய வாயை பாரு. அது பல்லெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு. அது என்ன தேன் குடிக்கிற மாதிரியா இருக்கு? நம்ம ரத்தத்தை குடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ தம்பி, கரடி கிட்ட வருது. வா ஓடலாம். சீக்கிரமா இந்த ஏணில ஏறிடலாம். தம்பி, நம்மள இங்க யாரும் காப்பாத்த வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. தம்பி, நான் நினைக்கிறேன் இந்த கரடி நம்மளோட விளையாட ஆசைப்படுதுன்னு. இது நம்மள ஒண்ணும் பண்ணாது. சரி வா தம்பி, நம்ம அது கூட போய் ஃப்ரெண்ட் ஆகலாம். கரடி மாமா, நீங்க எங்க கூட விளையாட ஆசைப்படுறீங்களா? ஆமா, நான் உங்க கூட விளையாட ஆசைப்படுறேன். தம்பி, இதுக்கு எப்படி நம்ம பேசுற பாஷைலாம் புரியுது? ஆமா, அதானே. இரு அது கிட்ட போய் இன்னும் நிறைய பேசுறேன். அப்ப தெரியும் அதுக்கு நம்ம பாஷை புரியுதா இல்லையான்னு. கரடி மாமா, எனக்கு டான்ஸ் ஆடி காட்டுங்க. அம்முக்கு தும்முக்கு அம்மாடி தும்மா. ஐசக், அம்மா வராங்கடா. இப்போ என்னக்கா பண்றது? அம்மா வராங்களே. கரடி இறங்கி இருக்கே. தம்பி, பேசாம நம்ம கரடியை ஒழிச்சு வச்சிடலாமா? அதான் சரியான ஐடியா. கரடி மாமா, நீங்க போய் அந்த மரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கோங்க. மோனிகா, ஐசக், ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல. ஸ்கூலுக்கு கிளம்பாம இங்க என்ன ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க?